விநாயக் தாமோதர் சாவர்கர் என்கிற வீர சாவர்கர் இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடி அந்தமான்ல இருக்கக்கூடிய தனிமை ஜெயில பல வருடமா பல கொடுமைகளை அனுபவித்து வந்தவர். அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய விடுதலை அப்படின்னும் இந்துத்துவா இந்துக்களுடைய முன்னேற்றம் அப்படின்னே வாழ்ந்தவருங்க. இதையும் தாண்டி அவர் நிறைய சோசியல் ரிஃபார்ம்ஸ் சமுதாயத்துல நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். கேஸ்ட் சிஸ்டம் இருக்கக்கூடாது, அதாவது ஜாதிகளே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சமூக நீதிக்காகவும் அரும்பாடுபட்டவர் தாங்க வீர சாவர்கர். இந்து மக்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்து மக்கள் பயங்கர ஒற்றுமையா இருக்கணும், இந்து மக்கள் கல்ச்சரல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக பிராக்டிக்கலாவும் சரிங்க தியரிட்டிக்கலாவும் சரி வீர சாவர்கர் அவர்கள் நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருந்தாருங்க. இதுல குறிப்பா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஜாதி பாகுபாடு இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக நிறையவே ஒர்க் பண்ணாருங்க. வீர சாவர்கர் அவர்கள் இந்துத்துவாவை வளர்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கிறாரு, பயங்கரமா பாடுபட்டிருக்கிறாருங்க. அதை விட அதிகமா பாடுபட்ட விஷயம் எதுக்காக அப்படின்னா அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கணும், அதாவது தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கிறாருங்க. சோ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒஸ்டான விஷயம், இந்த உலகத்திலேயே ஒஸ்டான விஷயம், கேவலமான விஷயம், கொடூரமான விஷயம் எது அப்படின்னா அன்டச்சபிலிட்டி தான். ஒரு கம்யூனிட்டியில பிறந்துட்டாங்க அப்படின்றது அவங்கள ஒதுக்கி வைக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம். ஒரு கேஸ்ட்ல பிறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள நம்ம ஒரு கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகாம தடுக்கப்படுறதும் பப்ளிக் பிளேஸ்ல நடமாடாம தடுக்கப்படுறதும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் அப்படின்னும் இது மிகப்பெரிய ஒரு சொசைட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றதையும் தாண்டி மக்களுடைய ஒற்றுமைக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த விஷயம் பெரிய தடையா இருக்குது, அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் பேரியரா இருக்குது அப்படின்னு பயங்கரமான விஷயமா சொல்லி இந்த அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பாடுபட்டிருக்கிறாருங்க நம்மளுடைய வீர சாவர்கர் அவர்கள்.